இந்திரன் அமைத்த கோவிலில் இடம்பெறக்கூடிய பிரம்மாண்டமான ரதோற்சவம் கிட்டத்தட்ட 69 ஆண்டுகள் பல கோயிலினுடைய ஒரு தேர் இப்பவும் கடலுக்கு இருக்க அற்புத தாய் தேரறி வருகிற அந்த காட்சி தானாக ஓடி சென்று கடலிலே விழுந்து கணக்கான அடியார்கள் ஜூன் மாதம் 28ஆம் தேதி நைனை தாயினுடைய அழகான கோபுரம் தெரிகிறது. எங்களை போலவே ஏராளமானவர்கள் இப்போ இந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு போயினோம். மணிபல்லவத்து மகாராணிக்கு இன்றைக்கு வந்து ரதோற்சவம் வரலாற்று சிறப்பு மிகக்கூடிய நைனாதேவி நாகபூஷணி அம்பாள் இந்திரன் அமைத்த கோவிலில் இடம்பெறக்கூடிய பிரம்மாண்டமான ரதோற்சவம் கிட்டத்தட்ட காலையில் 6:30 நாங்கள் இங்கே வந்துடுறாங்க. ஆனால் வந்து வல்லம் எடுக்கக்கூடியது 7:40 தான் எடுத்து 8 மணிக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளனை 8:30 வந்து இந்த வசந்த மண்டப தேருக்கு அம்பாள் ஆரோகணிப்பால் 7 மணிக்கு பூசை எல்லாம் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே இந்த கோவில் அழிக்கப்படுகிற போது ஒரு அந்த கோயிலினுடைய ஒரு தேர் இப்பவும் கடலுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. 7 ஆற்று பிரிவு அந்த பிரிகிற அந்த இடத்துல இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. பல்வேறுபட்ட அற்புதங்கள் வரலாற்று சிறப்புகள். அன்றைக்கு நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன். இந்த கருடன் பாம்பு பூசை அது நடந்துக்கூடிய விஷயம். நிறைய பேர் அந்த காணொலிக்கு ஆதரவு தந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். அற்புத தாய் தேரறி வருகிற அந்த காட்சி எல்லாவற்றையும் சேர்த்து உங்களுக்காக நான் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். எப்படி இருக்கு இந்த இடம்? கொஞ்சம் மட்டுமட்டான நேரத்துக்கு தான் இன்றைக்கு வந்துட்டோம். ஆனால் எல்லா அறிவிப்பும் வழியாக இருந்தது, எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல். அடுத்தடுத்த முறைகளில் திருவிழா வரைக்கில் குறை சொல்கிறேன் இல்லை, வரைக்கில் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சொன்னால் நாங்கள் இங்கே வரைக்கில் வந்து 6:10 வந்துட்டோம். ஆனால் 7:40 கிட்ட தான் இந்த வள்ளத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே டக்குன்னு சொல்லி வள்ளங்களை விட்டால் அது கொஞ்சம் விலகுவாக இருக்கும். சரி, அதை விடுவோம். நாங்கள் ஆட்சியின் தேர் எல்லாருமே காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். இந்த அற்புத தலத்தினுடைய தேரை பார்ப்பதற்கு நாங்களும் விரைவாக போய் அந்த தேர் என்ன நடக்குது, அம்பாள் எழுந்தொழி அந்த காட்சி, நல்ல ஒரு என்ன சொல்ல தாய் புன்னகையோடு வருகிற அந்த அழகிய காட்சி இன்னும் சொற்ப வேளைகளை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். போய் அங்கே பார்க்கலாம். முன்னுக்கு கோபுரம் எவ்வளவு பெருசாக கம்பீரமாக தெரிகிறது. எப்பையும் மனதுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிற இடம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அண்டைக்கும் சொல்லைகளையும் வந்து ஒரு ஆசையாக இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த தீவில் கால் வைக்கிறன்றது. மணி ஒலிக்கிறது. அம்பாள் தேரில் ஏறி ஆரோகணித்து வருவதற்கு தயாராக இருக்க நினைக்கிறேன். ஏராளமான பக்தர்கள் நேற்று முன்னாள்லாம் வந்து நிற்பினோம். ஆனால் நாங்கள் தான் வந்தோம் அண்டைக்கு வந்ததுக்கு பிறகு. சரி, தேரை காட்டுறோம் கொண்டு போய். மற்ற எல்லா நாட்களையும் விட இன்றைக்கு மிக அதிகளவானவர்கள் வருவார்கள். அது ஆரம்பமே இன்றைய காலை பொழுதை எப்படி சொல்கிறது. நாங்கள் நல்ல வெள்ளனை வந்துட்டோம். அந்த வெள்ளனவை வந்து இவ்வளவு பேர் இந்த வரிசையில் காத்திருக்கிறார்கள். எல்லா ஏற்பாட்டு பணிகளும் செய்யப்படும் என்று சொன்னாலும் வந்து ஏறக்குறைய 1.5 மணித்தியாலம் இந்த குறிகட்டுவான் இறங்குதுறை இந்த பகுதியில் காத்திருந்ததுக்கு பிறகுதான் இந்த வரிசை மெல்ல நகர வலிக்கிட்டது. அப்படியே ஆட்சியை பார்க்குற அந்த ஆசையும் விருப்பம் அதிகரிக்கவே அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து நாங்களும் வாரம் எங்களுக்கு பின்னாலேயே இவ்வளவு பேர் நிற்கிறோம்னு சொன்னால் அவையெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வந்து சேரப்போகிறோம் என்றால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 7 மணிக்கு வசந்த மண்டப பூசை, 8 மணிக்கு தேரில் ஆரோகணிப்பா அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாருமே வாரது இந்த தேரை பார்க்கறதுக்கு அல்லது தேரில் அம்பாள் இருக்கிற அந்த அற்புதமான தருணத்தை பார்த்து வழிபட்டு அம்பாள் இடத்துல மெய்யுரைய வேண்டுவது தான். அது கிடைக்காட்டி இந்த பயணத்தின் அர்த்தம் இல்லை. ஆனால் எங்களை போல எங்களுக்கு ஒரு மாதிரி அம்பாள் அருள் செய்தபடியா நாங்கள் வந்து சேர்கிற அந்த நேரத்தில் வந்து வள்ளம் தயாராக இருந்தது. சேர்ந்து ஏறி அப்படியே அம்பாளை கடலுக்குள்ள எங்களை போல நிறைய படைகள் அம்பாளுடைய கோவிலை நோக்கி விரைஞ்சு கொண்டிருக்குது. தூரத்தில் தெரியக்கூடிய அந்த கோபுரம் நம்பிக்கையையும் மனநிறைவையும் தருகிறது. எப்படி கம்பீரமா ஆட்சின்ற கோபுரம் காட்சி வருது பாருங்க. எல்லாரோடும் சேர்ந்து நாங்கள் கோவிலை நோக்கி பயணிக்கிறோம். இவ்வளவு பேர் காலையில இருந்து தேநீர் விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வாசலான நகர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்து இங்கே இருக்குது. அப்படி நல்ல ஒரு காட்சி பாருங்க. இந்த கோபுர வாயிலால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய மற்ற கோபுரத்தை பார்க்கறது. ஏராளமான காவல்துறை இணையர்கள் எல்லாருமே பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும். பாருங்க எப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த மணிமண்டபமே நிறைந்து போய் இருக்கிறது. மறுபக்கம் அம்பாளுடைய கோவில் தங்க நிறத்தில் ஜொலிக்கிறது. உள்ளே யாக பூஜை எல்லாமே நடந்துட்டு தொடர்ந்து தான் அம்பாள் தேர் ஏறி வருவதற்கு தயாராகிறாள். வசந்த மண்டபத்தில் நடந்திருக்கு எப்படி அந்த காட்சி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து காட்டுவோம். வசந்த மண்டபத்தில் அம்பாள் எழுந்தருளி தீபாராதனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. இந்த பூசை பார்க்கறதுக்கு ஏராளமானாக்கள் வரணும். நிறைய பேர் நேற்றைய நாளிலே வந்து தங்கி
தேருக்கு முதல் நடக்கக்கூடிய இந்த பூஜை வெள்ள நடக்கும். அதோட வந்து போக்குவரத்து இப்போ தரைப்பாதை என்றால் ஓரளவுக்கு வரலாம். ஆனால் வந்து கடல் பாதையால் அம்பாளை வந்து திறசிக்கணும்னா காலையில் அந்த வெள்ளனை வர முடியாது. அப்படி நேற்றே வந்து தங்கி போகிற நிறைய பேர் இருக்கிறார்கள். அம்பாள் தன்னுடைய அருட்காட்சியை இப்போது வசந்த மண்டபத்தில் இவ்வளவு கம்பீரமான தோற்றத்தோடு சேர்த்து எங்களுக்கு இந்த காலை பொழுதுல வழங்கி இருக்கிறார். தன்னுடைய புத்திரர்களையும் அழைத்துக் கொண்டுதான் அம்பாள் தேரறி வரப்போகிறார். அந்த தேர் முன்னுக்கே தயாராக இருக்கு. இவ்வளவு ஏராளமான பக்தர்கள் இப்ப கோவிலுக்கு முன்னாலே இந்த இடத்துல இருக்கிறோம்னு பாருங்க. அம்பாளுடைய வருகைக்காக அதே வேளையில வந்து அம்பாளுடைய தேரும் வந்து மறுபுறத்தில் தயாராக இருக்கிறது. இதுவும் ஒரு அற்புத சிறப்பு மிக்க ஒரு கூடியது. பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த தேர்ல இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்துச்சுன்னா முடியுமானா இதனுடைய வரலாறு என விஷயங்களையும் கேட்டு நான் ஒரு தகவலாக பதிவு செய்கிறேன். இப்படி அம்பாள் அழகுற எழுந்துள்ளாள். தேருக்கு அழகுற தங்க நகைகள் நிறையவே ஜொலிக்க தன்னை 2 புத்திரர்களோடும் இப்போது தேருக்கு எழுந்துள்ளதில் அந்த அற்புதமான காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். அற்புத தாய் அவளுடைய தேருக்கு புறப்பாடு இப்படி இருக்கிறது. மிக ரம்மியமான அலங்காரத்தோடு ஆலாபனைகளோடு நல்ல ரோஜா பூ மாலைகளோடு சேர்த்து அம்பாள் இப்போது புறப்பட்டு வருகிறாள். நாகபட்சிகள் சூழ சிம்ம வாகனம் வரி அம்பாள் வருகிற அந்த அற்புதமான காட்சி. அதை விட எவ்வளவு லட்சம் மக்கள் இந்த கோயில் வளாகத்தில் இப்போ இருக்கணும்ன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காலை பொழுது 8:30க்கு தேர் உற்சவம் சரியாக நடைபெறும் என்ற மாதிரி சொல்லியிருந்துச்சுன்னா தங்கள் தேர்களை ஆரோகணிப்பதற்காக விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றன்றின் ஒன்றாக இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு இப்போ பக்தர்களுடைய திருத்தொல்ல போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அம்பாளுடைய ரோகரா அரோகரா இப்படி இருக்குன்னு பாருங்க.
லட்சோப லட்ச தேங்காய்கள் அடித்து உடைக்கப்படுகிற அந்த விஷயம் எல்லா இடத்துலையுமே தேர் வர்றதுக்கு முதல் வந்து இந்த தேங்காய் அடிக்கிற ஒரு நடக்கம் இருக்கிறது. பாருங்கள், அம்பாள் வருவதற்கு முன்பாக இந்த தேங்காய் எல்லாமே சிதறு தேங்காய் அடித்து பாவ வினைகளை அறுப்பதற்காக எங்களது மலங்கள் எல்லாம் நீக்கம் புறணும் அப்படின்ற ஒரு காரணமும் இதுக்காக சொல்லப்படுறது. ஏராளமான காவடிகள், நேத்தியல், ஏனைய விஷயங்களுக்குரியவர்கள் எல்லாருமே வரியினம் பெரிய கூட்டம் உண்டு. இப்படி கேட்டு பாருங்க. இலங்கையில் யாழ்ப்பாண தீவில் புகழ்பெற்ற ஒரு இடம்தான் இந்த நைனாதீவு. அதில் மிக சிறப்பு பெற்றக்கூடிய ஒரு கோவிலாக இந்த நாகபூஷணி அம்மன் கோவில் சொல்லப்படுகிறது. 64 சக்தி பீடங்களில் தேவின்ற இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும், தந்திர சூடாமணி கூறுகிற இந்த சக்தி பீடங்களில் தேவியினுடைய சிலம்பு விழுந்த பீடமாகவும் சொல்லப்படுகிறது. சக்தி பீட கோயில் போர்த்துகேயர் காலத்தில் வந்து படையெடுப்பில் இடிக்கப்பட்டு விட்டதுக்கு பிறகு இந்த கோயில் அம்மன் சன்னதியாக சக்தி பீடமாக வணங்கப்பட்டு வருவதாக எல்லாம் சொல்கிறார்கள். கோயிலுடைய சிறப்பை பொறுத்தவரை எல்லா நேரத்திலையும் பல்வேறுபட்ட பாகங்கள்லேருந்து ஏராளமான மக்கள் கூடுவார்கள். திருவிழா நேரமே இவ்வளவு பேர் வேணுமென்றால் மற்ற நாட்களில் 365 நாளும் என்னதான் நடக்கும், ஆட்சியை தேடி எல்லாருமே வந்து வழிபட்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பும் எல்லாமே இங்கே இருக்குது. பல்வேறு வகையில் சிறப்பு பட்ட தீவாக சொல்லப்படுகிறது. கருடன் பாம்பு கதையாண்டை சொன்னன். அதே மாதிரி தான் இந்திரன் இந்த கோயிலை அமைத்ததாக எல்லாம் வரலாற்று ஏடுகளில் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி கருவறையில் சீறுகிற 5 தரை நாகத்தினுடைய சில பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக ஆய்வாளர்கள் சொல்லுவினம். ஐதீகம் மற்றும் புராண கதைகளோடு மட்டும் தொடர்படுவதை தாண்டி வரலாற்று ரீதியான சாசன குறிப்புகள், ஏனைய விஷயங்கள், அற்புதங்கள், தலச்சிறப்புன்னு சொல்லி நிறையவே இருக்குது. இந்திரன் தன்னுடைய சாபத்தை நீங்கி அம்மனுக்கு ஆரம்பத்தில் சின்ன கோயிலை கட்டினான் என்று சொல்லியும் அன்றைக்கு 11ஆம் திருவிழா காணொலி போட்டிருப்பேன். பார்க்காதவர்கள் வந்து பாருங்க, இதுக்கு முன்னைய காணொலியா இருக்கும். அந்த கருடன் பாம்பு பூசை அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வெளியில வந்துடக்கூடிய அந்த வணிகன் அதுக்கு பிறகு இந்த கோயிலை பெரிதாக கட்டினான் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதை விட பல்வேறுபட்ட புராண இதிகாச தொடர்புகள், இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள், சர்ப்பதோஷம், நாகதோஷம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குகிற நிவர்த்தி தருகிற ஆலயமாக இருக்கிறது. 3 தேர்கள் பவனி வருகிற அற்புதமான காட்சி இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பமாகுது. இந்த வேளையிலேயே கடல் கடந்து வரக்கூடிய இந்த தீவுக்கு இவ்வளோ பேர் வந்தீங்க பாருங்க. இந்த மணல் போட்டால் மணல் விழாது அப்படின்னு சொல்லி ஊரில் சொல்லுவோம் தெரியுமா, அப்படிதான் இங்கே இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு அதை விட திருவிழாக்கு முதலே வந்து நிறைய நாட்கள் வெவ்வேறுபட்டவர்கள் வந்து வழிபட்டு போவார்கள். உயர இருந்து பார்க்கிற இந்த கழுகு பார்வை அம்பாளுடைய அழகையும் இந்த தர சிறப்பையும் பக்தி பெருக்கையும் மிக சிறப்பாக இந்த இடத்துல வெளிப்படுத்தி நிற்கிறது. 2026ஆம் ஆண்டு இந்த அம்பாளுடைய வருடாந்த பெருந்திருவிழா. இந்த திருவிழாவில் தேரேறி வருவதற்கு அம்பாளுடைய வடம் இப்போது பக்தர்கள் கொடுக்கப்படுறது. ஊர்கூடி தேரெழுக்கிற என்ற ஒரு மரபு வந்து சமயத்தில் மிக அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஒற்றுமையையும் எல்லாருமே சேர்ந்து ஒன்றுபட்டு பக்தியால் வழிபடுறது, மற்ற எல்லாருமே ஒரு இடத்துல சேர்ந்திருந்து ஆன்மீக வழிகளை அல்லது வழிபாடுகளை மேற்கொள்வதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாவற்றையும் இது சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே சேர்ந்து வடம் பிடிப்போர் வாழ்வில் இடம் பிடிப்பார் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லாரும் இந்த கை பற்றி வருகிற அந்த விஷயம், இந்த வாசுகி பாம்பு, மந்திரமலை, இப்படியான விஷயங்கள் நாங்கள் கதைகளிலே சமயம் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு தேர் திருவிழாவில் இப்போ வடம் கொண்டு வரப்படுகிறது. ஆட்சியை கைபிடித்து தேரில் இழுத்து வர்றதுக்கு இத்தனை பேர் பக்தர்களாக அந்த அம்பாளுடைய ஆசையை வேண்டி இங்கே வந்திருக்கிறோம்.
இதற்குத்தான் இத்தனை ஆண்டுகள் எல்லோருமே காத்திருந்தார்கள். கடந்த வருடத்துக்கு பிறகு அம்பாளை தேரில் பார்க்குற அந்த அற்புதமான காட்சி. முன்னுக்கே சிவத்த கொடியும் பச்சை கொடியும் போகுது. கட்ட போகிறதுக்கு அப்பால் அந்த அம்பாள் வருகை உணர்த்துகிற அல்லது தேர் நகர்வை சொல்லுகிறது அந்த கொடியினுடைய தன்மை. இப்படி கம்பீர வாகனியாக அம்பாள் பின்னே வருகிறாள். முன்னுக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளும் முருகனும் விநாயகரும் அப்படியே தேரில் புறப்பட்டு போக அம்பாள் பின்னாக தேரேறி வருகிற அந்த அற்புதமான காட்சி. முன்னு நீங்கள் பார்க்குறீங்க விநாயகப் பெருமானுடைய தேர் நகர்ந்து செல்கிறது. அதுக்கு பின்னால் முருகனுடைய தேர் இருக்குது. அவர்கள் முன்னே புறப்பட்டு போகிறார்கள். அம்பாள் பின்னுக்கு கோயிலினுடைய வாசலில் வந்து இப்போ தேரோடு காத்திருக்கிற அந்த அற்புதமான காட்சி. அம்பாளுடைய அழகான தேர் நகர்ந்து செல்கிற அந்த காட்சி எத்தனை லட்சம் பக்தர்கள் தேடி வந்து அம்பாளை வழிபடுவதற்காக வந்திருக்கிறார்கள். மிக ஒரு ரம்மியமாக பக்கத்தில் இருந்தே அம்பாள் அழகை ரசிப்பதற்கான ஒரு பாக்கியம். தேர் நகர்ந்து செல்கிற இந்த வேளையில் வந்து பின்னுக்கு பாருங்கள் இவ்வளவு விதமான நேர்த்திகள் இந்த இடத்துல நிறைவேற்றப்படுது. அடி அளிக்கிறது, அங்க பிரசனம் செய்கிறதுன்னு சொல்லி ஏராளமான நேர்த்திகளோடு வந்திருக்கிறோம். தேர் திருவிழான்னு சொல்லி நாங்கள் தேர் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த தேரில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அம்பாளுடைய அந்த தேரினுடைய கட்டான அந்த அமைப்பு, அதுக்கு பின்னாக ஏராளமான நிறுத்திகள், இவ்வளவு பேரும் கடல் கடந்து அம்பாளை தரிசிக்க இங்கே வந்தவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தின் தேர் திருவிழா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று அதிகாலை 4:30 மணிக்கு அபிஷேக ஆரம்பமும், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு தம்ப பூசையும், 7 மணிக்கு வசந்த மண்டப பூசையும், அதனைத் தொடர்ந்து அம்பாள் தேரிலே ஆரோகணித்து எழுந்தருளி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் காணுகின்றோம். பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து ஆலயத்தினுடைய திருவீதி பக்தர் வெள்ளத்திலே, அடியாருடைய வெள்ளத்திலே நிறைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. விநாயகப் பெருமான், வள்ளி தெய்வியானை சமேத சுப்பிரமணிய பெருமான், அதனைத் தொடர்ந்து நாகராஜேஸ்வரி அம்பாள் தேரிலே எழுந்தருளி வருகை தந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை காணுகின்றோம். வருடம் ஆனிப்பூரணை தீர்த்த உற்சவமாக கொண்டு இந்த திருத்தலத்திலே 15 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையிலே இந்த ஆண்டும் கடந்த 15/6/2026 கண்டு துவஜ ஆரோகணத்துடன் ஆரம்பமாகி இன்று 14ஆம் நாள் ரதோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாளுடைய தேருடைய சிறப்பை பற்றி கூறப்போனால், இந்த தேர் வந்து மிகவும் கிட்டத்தட்ட 69 ஆண்டுகள் பழமையான தேர். 8/7/1957 அன்று இந்த தேரினுடைய வெள்ளோட்டம் இடம்பெற்றதாக எங்களுடைய நூல்கள் வாயிலாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த திருத்தேரில் பல வகையான சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்களை நாங்கள் காணுகின்றோம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்தமட்டிலே இலங்கையில் சிற்பக்கலையிலே சிறந்த தேராக நாங்கள் இந்த நயினாதீவு நாகபூஷணி அம்பிகையினுடைய திருத்தேரை காணுகின்றோம். இன்று இந்த தேரினுடைய தேர் கட்டுமானம் செய்து 69 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கின்றன. வருஷம் 70வது வருடம் இந்த தேரினுடைய கட்டுமான பணிகள் பூர்த்தியாகி. முற்காலத்திலே அம்பிகையினுடைய ஆலயத்திலே 3 தேர்கள் இருந்ததாகவும், செப்புத்தேர், பவளத்தேர், முத்துத்தேர் என்று 3 தேர்கள் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அந்த தேர்கள் போர்த்துகீசர் இந்த ஆலயத்தை இடித்த பொழுது தானாக ஓடிச்சென்று கடலிலே விழுந்ததாக ஐதீகங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த தேர் திருவிழாக்கள் குறிப்பாக பொதுவாக தேர் விழாக்கள் என்றால் அந்த பஞ்சகிருத்தியங்களிலே அழித்தல் என்கின்ற அந்த தொழிலை குறிக்கும். அழித்தல் என்றால் ஆன்மாக்களை அழிப்பதல்ல, எங்களிடத்தில் இருக்கின்ற அந்த மலங்களை, ஆணவம் கன்மம் மாயாகிய அந்த மலங்களை அழிப்பதுதான் அழித்தல். அதே மட்டுமல்ல, தேர் வந்து தீச்சுவாலையை ஒத்ததாக இருக்கும். தீச்சுவாலை வடிவமாகத்தான் இருக்கும். தேரை பார்த்தால் தீச்சுவாலை வடிவமாக இருக்கும்.
சிவபெருமானுடைய கையிலே இருக்கின்ற, அதாவது நடராச பெருமானுடைய கையிலே இருக்கின்ற அந்த அக்னி ஜுவாலை அதுவும் அழித்தலைத்தான் குறிக்கின்றது. தோற்றம் துடியதனில் தேய திதியவம்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். ஆகவே இந்த ரதோற்சவம் ஆன்மாக்களிடத்திலே இருக்கின்ற மலபந்தங்களை எல்லாம் அழிப்பதாக நாங்கள் சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது. முன்னே புறப்பட்டுறக்கூடிய அம்பாளுடைய தேர் நகர்ந்து இப்போது வருகிறது. இந்த வீதியிலே முன்னுக்கு முருகனும் பிள்ளையாரும் போய்கொண்டிருக்கின்றனர். எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த தேர் வடத்தை 3 தேர்களையும் பிடித்து இழுத்து வருகிற அந்த காட்சி. மறுபக்கமாக கோபுரம், சூரியன் எழுந்து வருகிற இந்த வேளையிலே, விடிகாலையிலே இவ்வளவு அதிகமான பக்தர்கள் இப்போது அம்பாளை தேடி வந்திருக்கிறோம்.